ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் சுக்கா வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கும் போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சுவையான மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். மட்டனை ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டோம்னா மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கீரைன்னு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதிலேயே ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குறதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றிடணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இனிமேல் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.